Welcome everybody, let's dive into bullish and bearish LTF scenario on Bitcoin. Starting with the higher time frame bullish on scenario. Bitcoin நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டில் நாங்கள் இப்போ அப்சைட் போயின்னு இருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு பிக் செல் ஆஃப் நடந்திருக்கு. மேபி இது வந்து இப்போ இந்த ஃபிஃப்த் வேவ் இதில் முடிச்சிருக்கலாம். பட் இந்த புல்லிஷான சினாரியோ நாங்கள் வந்து ஸ்டில் இப்போ அப்சைட் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் எல்லாம் வந்து ஒரு 1-2 இந்த சினாரியில் செஞ்சுட்டு ஒரு தேர்ட் வேவ் இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபோர்த் வேவ் வரலாம். ஒரு எக்ஸ்பெண்டட் ஃப்ளாட் இல்லாட்டி ஒரு ரன்னிங் ஃப்ளாட் என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் இதுக்கு. பெயின் ஒரு ஃபோர்த் வேவ் செஞ்சுட்டு பெயின் நான் ஸ்டில் ஃபார் அப்சைட் இதுலேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃபோர்த் வேவ் வந்து இதில் முடியாமல் இந்த ஃபிஃப்த் வேவ் இதில் முடியாமல் நாங்கள் ஸ்டில் ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சரில் இருந்துட்டு ஒரு எக்ஸ்பேண்டட் இல்லாட்டி ஒரு ரன்னிங் ஃப்ளாட் செஞ்சுட்டு போய் நாங்கள் வந்து ஃபார் அப்சைட் போகிறோம். ஆனால் இது இப்போ இங்கே கீழே டச் பண்ணினாங்கண்டா இந்த ஸ்ட்ரக்சர் பெயின் இன்வேலிட் என்று சொல்லலாம். அண்ட் இதுக்கு டார்கெட்ஸ் வந்து from 45,900 to 52,500 இதுக்கு எல்லாம் வந்து ஒரு டார்கெட்ஸ் இருக்கலாம் ஃபிஃப்த் வேவ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெரியுது நாங்கள் ஒரு டெரிட்டோரியமுக்கு வந்து இருக்கிறோம். இந்த ஃபிஃப்த் வேவ் வந்து சூனர் ராதர் தென் லேட்டர் வந்து இப்போ முடியும்ட்டு எப்போன்னு சொல்லலாது டாப் வந்து கால் பண்ணுறது எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏனென்றால் ஒரு வந்து டாப்பும் கால் பண்ணிடலாது லோவும் கால் பண்ணிடலாது. நாங்கள் வந்து ஜஸ்ட் பேஷண்ட்லியாக வெயிட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரேடுக்குள்ளுக்கு போகிறோம். நான் வந்து இப்போ அப்சல்யூட் டாப் நான் இதுக்கு எனக்கு கேட்ச் பண்ண விருப்பம் இல்லை. நான் மட்டும் ஒரு மிடில் ஆஃப் த மூவ் தான் நான் கேட்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து சேஃபாக இருக்கிறது அந்த ட்ரேடிங்கில். அண்ட் இதில் வந்து நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் போகலாம். அண்ட் இதை நாங்கள் பிரேக் பண்ணி இந்த 52,500 நாங்கள் பெண்ணுங்களுக்கு ஆல் த வே இங்கே மட்டும் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோர்த் வேவ் எப்படி நான் கேல்குலேட் பண்ணியிருந்தால் டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் செகண்ட் வேவ் டு த ஹை ஆஃப் தேர்ட் வேவ்க்கு எடுத்தீங்கன்றால் இந்த தேர்ட் வேவ்க்கு எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. காமன் டார்கெட்ஸ் வந்து ஃப்ரம் 0.236 ஃபிபனாச்சிலேருந்து to 0.5 அண்ட் ஒரு வெரி ரேரான டார்கெட் 0.618 ஃபிபனாச்சி அண்ட் ஒரு இன்வாலிடேஷன் வந்து 0.66. ஸோ இதை நாங்கள் இந்த 0.618 நாங்கள் டச் பண்ணினாங்கன்னே ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்போசிவ் முடிச்சிட்டோம்ண்டு. லோவர் டைம் ஃப்ரேம் புல்லிஷான சினாரிக்கு வந்து நாங்கள் என்றால் அண்ட் நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் எதிர்பார்க்குறோம் என்றால் இந்த தேர்ட் வேவ் இதில் முடிச்சுட்டு இந்த yellow wave 3 இப்போ நாங்கள் வந்து ஒரு ரன்னிங் ஃப்ளாட் ஏயில் முடிச்சுட்டு இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பி வேவ்ல முடிச்சுட்டு ஒரு WXYXZ செஞ்சுட்டு இல்லாட்டிக்கு வேறு என்ன வேணுமோ ஸ்ட்ரக்சர் வந்து பி வேவ்ல செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு சி வேவ் டு டவுன் சைட் வந்து இருக்கிறோம் இம்போசிஃபாக. இது வந்து நாங்கள் காமன் டார்கெட்ஸ் ஃபார் expanded flat நாங்கள் ரீச் பண்ணினாங்க. taken from the low of third wave to the high of A wave எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த B wave target கிடைக்குது. common targets வந்து from 1.236 ஃபிபனாச்சிலேருந்து 1.38 and less common target வந்து இந்த 1.618 and இதுக்கு வந்து நாங்கள் ஒரு wick செஞ்சுருக்கிறோம். இது வந்து no problem, அது வேணுமெண்டா செய்யலாம். பட் நாங்கள் ஸ்டில் வந்து இதுக்கு தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க இந்த common targetsக்கு for expanded B wave இல்லாட்டிக்கு ஒரு running B wave running flat. மோஸ்ட் காமன் பேட்டர்ன் வந்து ஒரு ஓவர் ஷூட்டிங் பி வேவ் நடந்தால் ஒரு எக்ஸ்பெண்டட் ஃப்ளாட். ஸோ இந்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டு அதை மாதிரி பெயின் வந்து இந்த லிக்விடிட்டியும் டு டவுன் சைட் எடுக்கிறது. அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் இப்போ சப் டிகிரி கவுண்ட்டுக்கு வந்து நாங்கண்டால் ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் மைக்ரோ கவுண்டிங் வந்து நாங்கண்டால் இதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும் ஒரு 1 2 3 இது முடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு 4 and 5 டு டவுன் சைட் வர்றோம். அண்ட் இந்த சி வேவ் டார்கெட்டும் உங்களுக்கு இல்லை தெரியுது. இது வந்து காமன் டார்கெட்ஸ். இது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணிட்டால் டேக்கன் ஃப்ரம் த ஹை டு லோ ஆஃப் ஏ வேவ் டு த ஹை ஆஃப் பி வேவ் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து இந்த சி வேவ் டார்கெட் கிடைக்குது. காமன் டார்கெட்ஸ் வந்து ஃப்ரம் 1 and 1.236 ஃபிபனாச்சி and less common target இந்த 1.618 ஃபிபனாச்சி அண்ட் ஒரு வெரி ரேரான டார்கெட் வந்து இந்த 2. அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் சப் டிகிரி கவுண்ட் வந்து ஒரு 1 2 3 4 5 முடிச்சுட்டு ஸோ இன்னும் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் வரலாம் இந்த ஃபோர்த் வேவ்க்கு. ஃபோர்த் வேவ் வந்து நான் எப்படி கேல்குலேட் பண்ணினாங்கள் என்றால் டேக்கிங் ஃப்ரம் த ஹை ஆஃப் செகண்ட் வேவ் டு லோ ஆஃப் தேர்ட் வேவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காமன் டார்கெட்ஸ் ஃபார் ஃபோர்த் வேவ் கிடைக்குது. அண்ட் இதுக்கு வந்து இப்போ டச் பண்ணிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையராக வந்துட்டு பெயின் வந்து ஃபார் டவுன் சைட் எதிர்பார்க்குறோம் இந்த ஃபிஃப்த் வேவ் ஒரு சி வேவ் டார்கெட்டுக்கு. பெயின் வந்து ஃபார் அப் சைட் இதுலேருந்து எதிர்பார்க்குறோம். இன்வாலிடேஷன் வந்து இந்த 45,123 இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் இது வந்து ஒரு ABC முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் அப் சைட் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம்ண்டு. ஸோ மெட்ட புல்லிஷான சினாரியோ நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு WXY முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் வந்து இந்த புல்லிஷான சினாரியோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இதில் தேர்ட் வேவ் முடிச்சுட்டு ஒரு ரன்னிங் ஃப்ளாட் Wல முடிச்சுட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் Xல முடிச்சுட்டு தெரியுமென்றால் B wave and X wave தான் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ்வலாக.
அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் Y வேவ்ல முடிச்சுட்டு ஒரு zigzag ஒரு நார்மல் zigzag ரெகுலர் அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஒரு 1 2 இதெல்லாம் ஒரு 3 4 5 முடிச்சுட்டு ஒரு பிகா 1 2 இப்போ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து அப் சைட்லேருந்து போகிறோம். பட் இதில் எனக்கு என்ன பிடிக்கலைன்னா நாங்கள் வந்து இந்த 0.886 ஃபிபனாச்சி நாங்கள் ஹிட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு வெரி ரேரான டார்கெட் ஃபார் செகண்ட் வேவ் ஃபார் ரெண்டாவது வேவ்க்கு. அதுக்காண்டே எனக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டி வந்து சரியான லோவாக இருக்குது இது நடந்து கொண்டு இருக்குன்னு. பட் நெவர்தலெஸ் இன்வெலிட் இல்லை. இந்த ஏரியா நாங்கள் எடுத்தால் தான் இன்வெலிட். ஸோ இந்த ஒன் வேவ் எடுத்தால் தான். ஸோ இந்த லோ எடுத்து நாங்கள் என்றால் இது வந்து ஒரு இன்வெலிடேஷன் பாயிண்ட் வந்து 40,625 இருக்குது. இதை நாங்கள் இப்போ ப்ரைஸ் இதுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபுல் சினாரியோ வந்து இன்வெலிட். இது வந்து பின் ஒரு 1 2 என்று சொல்லிடாது. அண்ட் இப்போ நாங்கள் வந்து சப்டிகிரி காந்தில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் A வேவ்ல ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் B வேவ்லையும் இதுவும் வந்து எங்களுக்கு லைக்லியாக இருக்குது. ஏன்னா எல்லாம் 3 வேவ்யாக இருக்குது. அண்ட் இது வந்து நாங்கள் இன்ஜின் போடலாம் 5th வேவ். பட் உங்களுக்கு தெரியுது இந்த சினாரியோ நாங்கள் வந்து ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் தான் செஞ்சுருக்கோம். அதுக்காண்டி நாங்கள் சொல்லலாது இது வந்து ஒரு இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு த அப் சைட். இப்போ நாங்கள் வந்து ஒரு C வேவ் டார்கெட் இம்போசிவாக டு த டவுன் சைட் வந்துட்டு டார்கெட்ஸை ஹிட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து அப் சைட்லேருந்து போகிறோம். இதுக்கு நாங்கள் ஒன் மோர் டைம் லோவராக வந்து நாங்கள்டா பெயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லிய மாதிரி இந்த சினாரியோ தான் லைக்லியாக இருக்குது இப்போதைக்கு. ஒரு தேர்ட் வேவ் இப்போ நாங்கள் போகிறோம்டா சார் இது லோ என்றால் லோ ப்ராபபிலிட்டி என்னென்ன இது வந்து இந்த 0.886 ஃபிபனாச்சி நாங்கள் ஹிட் பண்ணியிருக்கிறோம். பட் இது வந்து ஒரு 1 2 3 என்றால் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இது ஃப்ரம் 53,000லேருந்து to 55,600 56,000 மட்டும். இதை எப்படி நான் கால்குலேட் பண்ணியிருந்தா டேக்கன் ஃப்ரம் த லோ டு த ஹை ஆஃப் ஒன் வேவ் டு த லோ ஆஃப் செகண்ட் வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்ஸ் கிடைக்குது. தேர்ட் வேவ் மினிமம் டார்கெட் வந்து இந்த 1.618 ஃபிபனாச்சி. அண்ட் பட் அதுக்காண்டி இதுக்கு வர தேவையில்லை. ஏனென்றால் as long as தேர்ட் வேவ் வந்து லாங்கர் ஷார்ட்டஸ்ட் வேவாக இருக்கக்கூடாது தேர்ட் வேவ். அது மட்டும்தான் இது. ஸோ 1-to-1 ரேஷியோ வந்து இதில் இருக்குது. இது வந்து இப்போ 1-2 இந்த தேர்ட் வேவ் வந்து இந்த 1-to-1 நாங்கள் எடுத்த நாங்கள் என்றால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வேலிட் என்று சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் மைக்ரோ ஸ்ட்ரக்சருக்கு வந்து நாங்கள் என்றால் இதில் வந்து இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு ABC முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து அப் சைட் போகிறோம். ஸோ இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி இந்த லோ எடுக்காமல் இப்போ நாங்கள் ஸ்டில் ஃபார் அப் சைட் இதுலேருந்து எதிர்பார்த்துருக்கிறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து ஒன் மோர் டைம் இன்னும் ஸ்டில் லோவராக வரலாம். பெயிண்ட் வந்து எனக்கு லைக்லியாக இருக்குது இந்த சினாரியோ நடந்துகிட்ருக்கு. சொல்லிய மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸ்பெண்டட் ஃப்ளாட் செஞ்சு ஒரு ABC முடிச்சுட்டு பட் இந்த சினாரியோ இப்போ மைக்ரோ சினாரியோவில் நாங்கள் வந்து இப்போ அப் சைட்லேருந்து போகிறோம். இதை நாங்கள் டச் பண்ணினோம் இந்த 0.66 ஃபிபனாச்சி ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது வந்து ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் அப் சைட்லேருந்து பார்க்கலாம்ட்டு இன்னும் லோவராக வந்து நாங்கள் என்றால் பெயிண்ட் வந்து நான் நினைக்கிறேன் இந்த சினாரியோ இது இன்வெலிட் பெயிண்ட் வந்து நான் நினைக்கிறேன் இந்த சினாரியோ நடந்துகிட்ருக்கேன். ஸோ லோவராக வந்துட்டு ஒன் மோர் டைம் ஒரு 5th வேவ்ல பென் வந்து நாங்கள் அப் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்வாலிடேஷன் வந்து சொல்லிய மாதிரி இந்த 0.66 பென் நான் நினைக்கிறேன் இந்த ABC முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து அப் சைட்லேருந்து போகலாம்ண்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பெரிஷான சினாரிக்கு வந்து நாங்கள் என்றால் இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு அப் சைட் முடிச்சிட்டோம். ஒரு 1 2 3 4 5ல காமன் டார்கெட்ஸ் வந்து இது வந்து டேக்கன் ஃப்ரம் த ஹை டு த லோ டேக்கன் ஃப்ரம் த ஹை ஆஃப் தேர்ட் வேவ் டு த லோ 4th வேவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காமன் டார்கெட்ஸ் ஃபார் 5th வேவ் கிடைக்குது. காமன் டார்கெட்ஸ் வந்து ஃப்ரம் 1.618லேருந்து 1.236 ஃபிபனாச்சி அண்ட் லெஸ் காமன் டார்கெட் வந்து இந்த 2 இது வந்து ஃப்ரம் 49,850லேருந்து டு 46,144 இருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் பிக் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு த டவுன் சைட் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு பிக் மேக்ரோ சினாரியோ நாங்கள் வந்து ஒரு ABC முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நியூ சச் இந்த 50,000 பிட்காயின் எதிர்பார்க்கணும். இல்லாட்டிக்கு ஒரு புலிஷான சினாரியோ 1-2 செஞ்சுட்டு பெயின் வந்து நாங்கள் அப் சைட் பார்க்குறோம். பட் இந்த சினாரியோவில் நாங்கள் இப்போ ஒரு பிகர் கொரெக்ஷன் இப்போ டு த டவுன் சைட் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த சினாரியோவில் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு த டவுன் சைட் இப்போ செய்யலாம். ஸோ இந்த சொல்லிய மாதிரி இந்த 5th வேவ் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் எதிர்பார்க்குறோம். மீடியம் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நாங்கள் என்றால் இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 2 3 4 5 ஒரு எக்ஸ்பெண்டிங் டயக்னலில் முடிச்சிட்டோம். இது வந்து சரியான ரேரான பேட்டர்ன். இது வந்து எனக்கு லோ ப்ராபபிலிட்டி அன்லெஸ் எல்லா ஸ்ட்ரக்சரும் ஃபெயில் பண்ணினாங்க இந்த சினாரியோவில் உங்களுக்கு சொல்லிய மாதிரி இந்த புல்லிஷும் பேரிஷான இதெல்லாம் ஃபெயில் பண்ணியாதான் நான் இப்போ இந்த சினாரியோ நினைச்சோன்னு இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு 1 2 3 4 5 எக்ஸ்பெண்டிங் டயக்னல் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் பிக் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு த டவுன் சைட் எதிர்பார்க்குறோம். இதுக்கு மைக்ரோ ஸ்ட்ரக்சர் நாங்கள் பார்த்து நாங்கள் என்றால் இதில்
இதில் வந்து இப்போ நான் நினைச்சோன்னு இருக்கிறது இந்த சொல்லிய மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டிங் டயக்ல இந்த 5th wave முடிச்சிட்டோம். ஸோ இந்த சினாரியோவில் இப்போ நாங்கள் வந்து ஃபார் பிக் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு தி டவுன் சைட் எதிர்பார்க்கணும். ஒரு பிக் கொரெக்ஷன் நடக்குமெண்டு. அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 1 2 இதெல்லாம் இப்போ ஒரு 3 இந்த மினிமம் டார்கெட்டை நாங்கள் ரீச் பண்ணல. பட் அதுக்கான இன்வாலிட் இல்லை. as long as இந்த தேர்ட் வேவ் வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ் இருக்காட்டி நாங்கள் வந்து இது வந்து வேலிட்ன்னு சொல்லலாம் இந்த சினாரியோ. ஏன்டா தேர்ட் வேவ் வந்து யூஸ்வலாக அது ஒரு ரூல் எலிட் வேவ்ல லாங்கஸ்டான வேவ் இருக்கு, ஷார்ட்டஸ்டான வேவ் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த சினாரியோவில் நாங்கள் இப்போ இந்த 1-to-1 ரேஷியோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு காட்ட போகிற இந்த 1-to-1 ரேஷியோ இங்கே இருக்குது என்றால் இது வந்து இப்போ இந்த 43,450 இருக்குது. ஸோ இதுவும் நாங்கள் இப்போ பிரேக் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து எப்படி நான் கேல்குலேட் பண்ணியிருந்தேன் இந்த தேர்ட் வேவ் டேக்கிங் ஃப்ரம் த லோ டு த ஹை ஆஃப் ஒன் வேவ் டு த லோ ஆஃப் செகண்ட் வேவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் வேவ் டார்கெட் கிடைக்குது. அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டியாக இருக்குது இப்படி என்ன நடந்துகிட்டு இருக்குண்டு. ஏனென்றால் யூஸ்வலாக வந்து ஒரு லெஸ் காமன் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ் இந்த 0.382 உங்களுக்கு தெரியும் என்றால் காமன் டார்கெட்ஸ் ஃபார் செகண்ட் வேவ் வந்து ஃப்ரம் 0.5 to 0.786 ஃபிபனாச்சி. இதை நாங்கள் ரீச் பண்ணல. நாங்கள் வந்து இந்த 0.382 ஃபிபனாச்சியை ஹிட் பண்ணிக்கிறோம். இது ஒரு லெஸ் காமன் டார்கெட். ரேரான டார்கெட்டில் லெஸ் காமன். இப்போ வந்து ஒரு 1 2 இப்போ எல்லாம் ஒரு 3 இப்போ நாங்கள் ஒரு 4th வேவுக்கு மேலே போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு ஒன் மோர் டைம் லோ வேணும். ஸோ இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து ஒன் மோர் டைம் ஸ்டில் ஃபார் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 0.66 ஃபிபனாச்சி நாங்கள் ஹிட் பண்ணினாங்க என்றால் இந்த ஸ்ட்ரக்சர் பேண்டு இன்வேலிட்ன்னு சொல்லலாம். பேண்டு நான் நினைச்சோண்டுக்கு நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் இல்லைந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டிஸ் பேண்டு இன்க்ரீஸ் பண்ணும் இந்த கொரெக்ஷன் இது வந்து எல்லாம் டு த டான்ஸர் ஒரு கொரெக்ஷனாக இருக்குது. நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் இல்லைந்து எதிர்பார்க்கலாம்ட்டு. அண்ட் அதை சொல்லிய மாதிரி இந்த 45,121 வந்து எங்களுக்கு சரியான இம்பார்ட்டண்டான லெவல். ப்ரைஸ் வந்து இப்போ எங்களுக்கு இந்த 4th வேவ் வந்து இதுக்கு எல்லாம் வந்து டச் பண்ணல. இது வந்து எப்படி நான் கேல்குலேட் பண்ணினா டேக்கிங் ஃப்ரம் த ஹை ஆஃப் செகண்ட் வேவ் டு த லோ ஆஃப் தேர்ட் வேவ் எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து இந்த 4th வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. காமன் டார்கெட்ஸ் வந்து ஃப்ரம் 0.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.5 அண்ட் ஒரு வெரி ரேரான டார்கெட்ஸ் 0.618 அண்ட் ஒரு இன்வாலிடேஷன் வந்து இந்த 0.66 ஃபிபனாச்சி. ஒரு தேர்ட் வேவ் இருந்துட்டு இங்கே டார்கெட் இருந்துட்டு பின் ஒன் மோர் டைம் நாங்கள் இந்த சினாரியோவில் எதிர்பார்க்குறோம். ஒரு 5th வேவ் இருந்து நாங்கள் வந்த என்றால் நாங்கள் பேண்டு வந்து ஒரு பிக் கொரெக்ஷன் ஒரு ABC நடந்துட்டு பேண்டு வந்து நாங்கள் ஒரு பிக் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர் டு த டவுன் சைட் எதிர்பார்க்குறோம். இதை டச் பண்ணினாங்கண்டா நாங்கள் ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் எதிர்பார்க்கலாம்ண்டு. இதை டச் பண்ணாட்டி நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் டைம் லோவராக வந்து நாங்கள் என்றால் பேண்டு வந்து ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பிக் கொரெக்ஷன் மேபி சேரோம். என்ன எங்களுக்கு தெரியுமென்றால் எங்களுக்கு எலியட் வேவ்ல ஒரு 1 2 3 4 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் 5 wave structure up into 3 waves up கிடைக்கணும். 3 waves ABCல இது கொரெக்டிவாக இருந்தென்றால் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் நாங்கள் ஒரு ஒன் மோர் டைம் லோவராக செஞ்சுட்டு பெயின் ஒரு ABC செஞ்சுட்டு எங்கேயோ இதில் பெயின் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பெயின் இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்த MECD RSI CVD என்ன நீங்கள் பார்க்குறீங்கள் என்றால் இதில் வந்து எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இது வந்து ஒரு நைஸ் ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு நாங்கள் இன்னும் வந்து கால் பண்ணுறது இந்த கொரெக்ஷன் இப்போ இதில் முடிஞ்சிட்டோ இல்லைன்ட்டு ஃபிப் டைம் ஜோனும் பார்த்து நாங்கள் என்றால் அண்ட் இந்த ஏரியா நாங்கள் வந்து இப்போ கேல்குலேட் பண்ணோம்டா இன் டைம் பேஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் 4th wave வந்து யூஸ்வலாக வந்து செகண்ட் வேவ் விட வந்து லாங்கர் இல்லாட்டிக்கு சேம் அமௌண்ட் எடுக்கணும். அண்ட் உங்களுக்கு தெரியுது நாங்கள் இப்போ வந்து 2nd 5th டைமில் இருக்கிறோம் 14th January அண்ட் இது வந்து டில் 16th January மட்டும் ரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு மேலே நாங்கள் தாண்டிய நாங்கள் என்றால் டைம் வாய்ஸாக ப்ராபபிலிட்டிஸ் வந்து டீக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 1 2 3 4 5 நடந்துட்டு இருக்கு. பெண் இது வந்து ஒரு ABC என்று சொல்லலாம். ஸோ அதுக்காண்டி இன்வேலிட் இல்லை ப்ராபபிலிட்டி நாங்கள் தான் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் என்றால் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து இதுக்கு டீக்ரீஸ் பண்ணும். இந்த 16th January மட்டும் நாங்கள் இப்போ ரேஞ்ச் பண்ணினாங்கண்டா. ஸோ உங்களுக்கு தெரியுது நாங்கள் இப்போ லாங் டைமாக இதுக்கு வந்து ரேஞ்ச் பண்ணிவிட்டு பெயின் ஒரு 5th wave நடந்துட்டு பெயின் வந்து ஃபார் அப் சைட் ஒரு ABC நடந்துட்டு பெயின் ஃபார் டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த ஏரியா நான் இப்போ கேல்குலேட் பண்ணேன். டேக்கிங் ஃப்ரம் த லோ டு த ஹை ஆஃப் செகண்ட் வேவ் எடுத்தீங்கன்னா இந்த தேர்ட் வேவ்க்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4th wave 5th டார்கெட் கிடைக்குது. இந்த ஒரு 6th இது வந்து 6th டைம் லாங்கர் தென் இந்த செகண்ட் வேவ் எடுத்தால்
ப்ராபபிலிட்டிஸ் வந்து சரியான லோவாக இருக்கும். ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள்டா இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துனாங்கண்டா எங்களுக்கு வந்து மோர் டேட்டா இன்னும் தேவை. ஸோ மோர் இன்ஃபோ இன்னும் தேவை. பட் உங்களுக்கு தெரியுது நாங்கள் இன்னும் ஒரு பிகர் கொரெக்ஷன் வந்து டெரிட்டோரியமுக்கு வந்துட்டோம். எனிதிங் பிட்வீன் 46,000 அண்ட் 56,000 வந்து ஒரு 5 எண்டிங் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே நோட் பண்ணணும். இந்த சினாரியும் நாங்கள் வந்து ஒன் மோர் டைம் இன்னும் ஹையராக போயிட்டு பேண்ட் ஃபார் டவுன் சைட் பார்க்கலாம். இல்லாட்டிக்கு இந்த சினாரியும் நாங்கள் வந்து இப்போ டைரெக்டாக இந்த டாப் இருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் எதிர்பார்க்குறோம். மீடியம் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நாங்கள்ட்ட நான் ஸ்டில் வந்து ஃபார் அப் சைட் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு எண்டிங் ஒரு எக்ஸ்பேண்டிங் டயக்னல் வந்து முடிக்கிறது ஒரு ஃபிஃப்த் வேவ் வந்து சரி வெரி வெரி ரேர். அதுக்காண்டி நான் வந்து மீடியம் டைம் ஃப்ரேமில் ஸ்டில் நான் ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லா சினாரியும் ஃபெயில் பண்ணியா தான் பேன் வந்து இந்த சினாரியோ லைக்லியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காண்டி எங்களுக்கு வந்து இப்போ மோர் ப்ரைஸ் இன்ஃபோ தேவை. ஸோ உங்களுக்கு தெரியுமெண்டா இந்த 34,850 நாங்கள் ஹிட் பண்ணினாங்க என்றால் பென் வந்து இந்த சினாரியோ வந்து இன்வேலிட். பென் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் 99 வீதத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பிகர் கொரெக்ஷன் டு டவுன் சைட் செய்யறோம். பட் அதுக்காண்டி நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ண தேவையில்லை. இங்கே கீழே மட்டும் இந்த லோக்கல் ப்ரைஸ் இன்ஃபோல நாங்கள் வந்து பென் டிஃபைன் பண்ணலாம் என்ன நடந்து கொண்டு இருக்குண்டு. லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நாங்கள் என்றால் இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிள் இந்த 0.66 ஃபிபனாச்சி நாங்கள் வந்து ஹிட் பண்ணக்கூடிய இது வந்து 45,121 இருக்குது. இதை நாங்கள் ஹிட் பண்ணினாங்க என்றால் ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இது வந்து ஒரு 3-way ஸ்ட்ரக்சர் தான். இன்னும் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஹாயை எடுப்போம். இன்னும் ஒன் மோர் லோ செஞ்ச நாங்கள் என்றால் இந்த மைக்ரோ சினாரியோவில் பெயின் வந்து 50-50 பிட்வீன் இந்த சினாரியோ ஒரு 1-2 செஞ்சுட்டு பெயின் ஃபார் டவுன் சைட் போகிறோம். ஒரு ஏபிசி கொரெக்டிஃபாக இருக்கணும் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ எங்களுக்கு வந்து லோக்கலியாக நாங்கள் பெயின் இது வந்து வாட்ச் பண்ணணும். ஒன் மோர் டைம் லோ செஞ்சுட்டு பெயின் இது ஒரு ஏபிசி இதில் இருக்கணும். இதில் வந்து ஒரு இம்போஸ் ஸ்ட்ரக்சர் நடந்த என்றால் பெயிண்ட் வந்து நாங்கள் ஸ்டில் சொல்லலாம் இது வந்து ஒரு இந்த சினாரியோவில் இந்த சொல்லிய மாதிரி இந்த லோவர் டைம் ஃப்ரேம் ஏபிசி இதுலேயே வந்து நாங்கள் ஒன் மோர் டைம் எதிர்பார்த்துட்டு பெயின் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம்ட்டு. ஸோ நினைக்கிறேன் இப்போ எல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு இது பிடிச்சா வேல்யூ தந்தேன்னா எனக்கு ஒரு லைக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next time, hopefully see you soon. Take care. See ya.